இன்று மிகவும் அரிதான விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி திதி. மந்திர களஞ்சியத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விஷ்ணு பகவானின் ஸ்தோத்திரத்தை ஒருமுறை என்று கேட்டால் கூட ஒரே நாளில் நீங்கள் நினைத்த விஷயம் நடந்தே தீரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விஷ்ணு பகவானோட ஸ்தோத்திரத்தை இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் அச்சுதம் கேசவம் ராம நாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகீநாயகம் ராமச்சந்திரம் பஜே. அச்சுதம் கேசவம் சத்யபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராதிகாராதிதம் இந்திராமந்திரம் சேதசா சுந்தரம் தேவகீ நந்தனம் நந்தசம் சந்ததே. விஷ்ணவே ஜிஷ்ணவே சங்கினே சக்ரிணே ருக்மிணீ ராகினே ஜானகி ஜானயே வல்லவி வல்லபாயார்ச்சிதாயாத்மனே கம்சவித்வம்சினே வம்சினே தே நமः. கிருஷ்ண கோவிந்த ஹே ராம நாராயண ஸ்ரீபதே வாசுதேவாஜித ஸ்ரீநிதே அச்சுதானந்த ஹே மாதவாதோக்ஷஜ द्वारकानायक द्रौपदी रक्षक. राक्षसक्षोभित सीतया शोभितो दण्डकारण्यभूपुण्यता कारणं लक्ष्मणेनान्विदो वानरैः सेवितो गस्त्यसम्पूजितो राघवः पातु मां. धेनुकारिष्टगोनिष्टकृद्वेषिणां केशिः कंसहृद्वंशिका वादकः पूतना कोपकः सूरजाकेलनो बालको बालकः पातु मां सर्वदा. विद्युदुद्योतवत् प्रस्फुरत्वाससं प्रावृडं बोधवत् प्रोल्लसिद्विग्रहं वन्यया मालया शोभितोरस्थलं लोहिताङ्घ्रिद्वयं वारिजाक्षं भजे. कुञ्चितैः कुन्दलैः प्राजमानाननं रत्नमौलिं लसत्कुण्डलं कण्ठयोः हारकेयूरकं कङ्कणभ्रोज्ज्वलं किङ्किणीमञ्जुलं श्यामलं तं भजे. अच्युतस्याष्टकं यः पठेदिष्टतं प्रेमतः प्रत्यहं पुरुषः सस्पृहं वृद्धतः सुन्दरं वेद्य विश्वम्भरं தஸ்ய வஷ்யோ ஹரிர்ஜாயதே சத்வரம். பொதுவாகவே ஏகாதசி திதியில் விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் வாழும் நாட்கள் முழுவதும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ்வதோடு மட்டுமின்றி வாழ்க்கைக்கு பின்னரும் விஷ்ணு பகவானின் பாதங்களான அந்த மோட்ச கதியையும் அடையலாம் என்கிறது நமது வேதங்கள். இன்று குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதசி ரொம்ப அரிதான நாள். ஒரே நாளில் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த ஒரு விஷ்ணு பகவானின் ஸ்தோத்திரத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நினைத்த விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த விஷ்ணு பகவானோட ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.